மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த கோரி மாற்றுத்திறனாளிகள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று காலை முதலே டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இரவு 10 மணியளவில் ஆட்சியருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனால் கோரிக்கை நிறைவேறும் வரை உள்ளிருப்பு போராட்டத்தை காத்திருப்பு போராட்டமாக மாற்றி போராட்டத்தை தொடர்ந்தனர். மறுபடியும் ஒரு தடவை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறோம். அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத நாங்கள் பார்க்குற வரைக்கும் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை காத்திருப்பு போராட்டமாக மாற்றுகிறோம். இதற்கு நடுவில் காவல்துறை எங்களை கைது செய்தாலும் சரி, எங்கள் மேலே என்ன விதமான சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி காவல்துறையினர் நள்ளிரவில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்தனர். இந்நிலையில் தங்களை தரக்குறைவாக பேசிய மாற்றுத்திறனாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தமிழ்நாடு வருவாய் அலுவலர்கள் முடிவு செய்துள்ளனர்.